எல்லோருக்கும் வணக்கம். நலதா பேசுகிறேன். வெல்கம் டு செக்கம்மா சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு மிக மிக முக்கியமான ஒரு உரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உரம் மட்டும் கிடைச்சதுன்னா விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த உரத்தில் அந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஒரு செடி வளர்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் இந்த உரத்தில் இருக்குது. ஸோ இந்த உரத்தை நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையாவது செடிகளுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இதே அளவுக்கு துளிர்களும் பூக்களும் மொட்டுக்களும் கண்டிப்பாக உங்களுடைய வீட்லேயும் வரும். வாங்க, எப்பயும் போல் நம்ம உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி செடிகளை லைட்டாக கொத்தி விடணும். அதே வேலையை தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கொத்தி விட்டுட்டு நம்ம உரம் கொடுத்தாதான் நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த உரத்தில் இருக்க சத்துக்கள் எல்லாம் கிளை வேர்களுக்கு போகும். அதனால கண்டிப்பாக எந்த உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணை இந்த மாதிரி கிளறி விடணும். இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டு உரங்கள் கொடுத்தாதான் நம்ம கொடுக்குற உரத்தினுடைய சத்துக்கள் கிளை வேர்களுக்கு, ஆணி வேருக்கு எல்லாத்துக்கும் போய் சேரும். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த களை செடிகள் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற உரத்தினுடைய எசன்ஸ் சத்துக்கள் முழுவதும் நம்ம வளர்த்துற செடிக்கு போய் சேரும். களை செடிகளுக்கு போகாமல் நம்ம தடுக்கலாம். பாருங்கள் எவ்வளவு மண்புழு நம்மளுடைய தொட்டியில் இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஆர்கானிக்கான உரத்துங்களை கொடுக்கறதுனால தான் மண்புழுக்கள் எல்லாம் எதுவுமே சாகாமல் நிறைய உருவாகி இருக்கும் நம்மளுடைய தொட்டிகளில். அதே சமயம் மண் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் நிறைய மண்புழுக்கள் உருவாகிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. டைட்டாக இருந்தால் அது அதுக்கு சுவாசமே கிடைக்காது. வாங்க, நான் சொன்ன உரம் என்ன உரம்னு பார்த்துடலாம். தொழு உரம், அதாவது மாட்டு சாணம் நல்லா காஞ்சு போய் இந்த மாதிரி உதிரி உதிரியா பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கணும். இதில் இந்த மாதிரி கல் மட்டும் இருந்ததுன்னா எடுத்து போட்டுருங்க. குப்பைகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் அந்த புல் என்ன சொல்கிறது, சின்ன சின்ன குச்சிங்க மாதிரி தான் நிறைய இருக்கும். அதெல்லாம் அப்படியே மக்கி போயிடும். கல் மட்டும் இருந்தால் எடுத்துக்கோங்க. சின்ன செடியாக இருந்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொடுத்தா போதும். பெரிய செடிகளுக்கு நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், நான் இதில் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எப்பயுமே நம்ம உரம் போடும்போது அப்படியே குட்டா வேர் பகுதியில் போடக்கூடாது. இந்த மாதிரி சுற்றி கொஞ்சம் அந்த வேரை தள்ளி போடும்போது தான் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அந்த சத்துக்கள் முழுவதும் கிளை வேர்கள் ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், வேரை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் நான் போட்டிருக்கேன். செடியை சுற்றி போட்டு விடுங்க. எனக்கு ரோஜா செடி கீழே அடர்த்தியாக இருக்கிறதுனால நான் அப்படியே தூவி விட்ட மாதிரி தான் விடுறேன். தண்ணி ஊற்றும் போது அது அப்படியே நகர்ந்துக்கும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு விடுங்க. 2 கைப்பிடி போடுங்க. எல்லா சத்துக்களும் இதில் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம ரோஜா செடியில் நல்ல தளவெடுக்கும். பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் நிறைய வைக்கும், பெருசு பெருசாக பூக்கும். இந்த மாதிரி இந்த தொழு உரத்தை நம்ம ஒரு 3-4 வகையில் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். ஒன்று, இந்த மாதிரி நல்லா காஞ்சி போன உதிரி பண்ண தொழு உரமாக கொடுக்கலாம். இதையே கம்போஸ்ட் டீன்னு சொல்லுவாங்க. இந்த தொழு உரத்தை தண்ணியில் ஊற வச்சிடணும். ஒரு வாரத்துக்கு ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம கலந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். ஜீவாமிர்தமாக கொடுக்கலாம். பாருங்கள், எல்லா செடிகளுக்கும் இது மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ நல்லா தண்ணி எடுத்து பாருங்கள் எவ்வளவு தண்ணி கொடுக்குறோம் பாருங்கள். ஏன்னா அந்த உரங்கள் முழுவதும் அந்த ஆணிவேர் வரைக்கும் போகணும் நமக்கு சத்துக்கள். ஃபஸ்ட்டு நாள் மட்டும் இந்த மாதிரி உரம் கொடுக்குற அன்றைக்கி நிறைய தண்ணி கொடுத்துடணும். இது நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் பண்ணிகிட்ருக்கேன். வேருக்கு தண்ணி கொடுத்துட்டு மேலே செடி மேலேயும் நல்லா தெளித்து விடுங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும் அந்த பிளான்ட்ஸ். ஒரு மழை பெஞ்சால் அதுக்கு எவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குமோ அதே மாதிரி அந்த செடிகள் ஃபீல் பண்ணும். இந்த மாதிரி நிறைய தண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு மேலே தெளித்து விட்டுருங்க. எல்லா செடிகளுக்கும் நான் இதே மாதிரி தான், அதாவது ஒரு 10 செடிக்கு மட்டும் கொடுக்கலாம், 20 செடி கொடுக்கலாம் அப்படின்னு நான் பண்ண மாட்டேன். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 70 செடி வச்சுருக்கேன்.
எல்லா செடிகளுக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால தான், ஒரே மாதிரி உரங்கள் கொடுக்கறதுனால தான் எல்லாமே ஒரே சமயத்தில் தளவெடுக்குது, ஒரே சமயத்தில் மொட்டுக்கள் வைக்குது, பூக்கள் பூக்குது, பூக்கள் அறுவடையும் ஒரே சமயத்தில் நான் பண்ண முடியுது. நம்ம ப்ராப்பரா உரங்கள் குடுத்துட்டே இருக்கிறதுனால தான், பூக்கள் அறுத்த உடனேயே ஒரு வாரம் கூட ஆகாதுங்க. ஒரு 5 நாள்லயே அடுத்த தளவு எனக்கு வந்துரும். அதுவும் கனவுக்கு கனவு எனக்கு தளவு கிடைக்கும். இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் தாங்க மெயினா காரணம். தேவையான அளவுக்கு தண்ணி குடுக்கணும். எந்தெந்த சமயம் தேவையோ அப்போ உரங்கள் குடுத்து, மருந்துகள் தெளிச்சு, ப்ராப்பரா ஒரு மெயின்டெனன்ஸ் குடுத்தோம்னா சூப்பரா வரும். பாருங்க, இந்த உரம் குடுத்ததுனால எப்படி தளவு எடுத்திருக்கு பாருங்க இந்த செடி. அப்படியே கலர் பாருங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரே மாரி மெரூன் கலர்ல கண்ண பறிக்கிற மாதிரி துளிர் எடுத்திருக்கு. ஒரு ஒரு கிளையில இருந்துமே துளிர் வந்திருக்கு பாருங்க. இப்போ இதுல எல்லாமே 5 மொட்டு, 6 மொட்டு அந்த மாதிரி வைக்கும். அப்போ செடி நிறைய பூக்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு செடியில மட்டும் இல்ல, நான் எப்பயுமே வந்து ஒரு செடிய ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேன். எல்லா செடியிலயுமே நான் காமிச்சுட்டு வரேன் பாருங்க. ஒரே மாதிரி துளிர் எடுத்திருக்கு பாருங்க, அதே கலர்ல. இந்த ரோஸ் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அது ஒரு பிங்க் கலரு, இது வந்து ஒரு பிங்கிஷ் கலர். சூப்பரா ஒரு 5 மொட்டு வந்திருக்கு. அப்படியே தாமரை மாதிரி குண்டு குண்டா வரும். எல்லா செடியிலையுமே இதே மாதிரி துளிர் தான் வந்திருக்கும். அதுக்காக தான் நான் எல்லா செடியுமே உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இது வந்து ஒயிட் கலர் ரோஸு. இதுவும் அப்படிதான் கொத்து கொத்தா தான் பூ பூக்கும். இங்க பாருங்க எத்தனை மொட்டு வந்திருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ நீங்களும் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கொடுங்க. உங்கள் செடி வளர்த்துறணும்னு ஆசைப்படுறவங்க அது வந்து ஒரு ஆசையில் ஸ்டார்ட் பண்ணிட்டு விடாமல் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு அறுவடை எடுக்கலாம். அதுக்கு தேவையான வழிமுறைகள், உரங்கள், மருந்துகள் எல்லாமே நம்ம வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து கற்றுக்கணுன்னும் போது நான் பார்க்குறவங்க கிட்டலாம் கேட்டு 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 நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. அழகாக லட்டு மாதிரி எல்லா உரங்களை பற்றியும் மருந்துகளை பற்றியும் தெளிவான வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். இதே மாதிரி துளிர்களை உங்கள் செடியிலையும் வர வைக்க முடியும். இங்கே பாருங்கள், கனவுக்கு கனவு துளிர் வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் அது. அப்படியே லைனாக பாருங்கள், இந்த சைடு 2, இந்த பக்கம் 2 பாருங்க, இங்கே 1, அதுக்கு கீழே 1, இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இதில் எல்லாமே ஒரு மொட்டு மட்டும் வராது, 4-5 மொட்டுக்கள் அந்த மாதிரி சேர்ந்து சேர்ந்து வரும். இப்போது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து, மேம் நீங்கள் சொல்கிற உரங்களை எல்லாம் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முடியல, நீங்கள் ஏதாவது சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்களுக்கு உரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக வேண்டி நான் ஒரு 3 டைப் ஆஃப் உரம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யார் யாருக்கு வேணுமோ அவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பொறுத்து உங்களுக்கு நான் வந்து இங்கே உரங்கள் ரெடி பண்ணணும், பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அமுச்சு கொடுக்குறேன். பாருங்கள், இந்த செடியிலையுமே எந்த அளவுக்கு துளிர் வருது பாருங்கள். நான் சொல்கிற அந்த உரங்களை வந்து மாதத்துக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு 2 தடவை கொடுத்தீங்கன்னாவே போதும். உங்களுடைய செடிகள்லையும் இதே மாதிரி துளிர்களை வர வைக்க முடியும். உங்களுக்கு நான் அதை கைட் பண்ணுறேன், எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. தேவைப்படுறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ வெயிலெல்லாம் எல்லா ஊர்லேயுமே நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்னோடய மாடியிலேயே நான் வந்து இன்னும் நெட்டெல்லாம் இன்னும் போடலைங்க. இனிமே தான் நான் போடணும். ஆல்ரெடி போட்டிருந்ததெல்லாம் இந்த ஆடி மாத காற்றுல எல்லாம் பிஞ்சு போச்சு. இனிமே தான் நான் போடணும். ஸோ வெயிலில் செடி வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் அந்த வேர் பகுதிக்கு மூடாக்கு போடுங்க. அது எப்படின்னா, இலை தலையெல்லாம் காஞ்சிருக்கும்ல, இப்போ வேப்ப மரத்து இலைகள் எல்லாம் நிறைய விழுகும் கீழே. ஸோ அந்த இலைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கால்நிலை மாதிரி இருந்ததுன்னா, யார் வீட்டில் இருக்கோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த தர்பூசணி சீசன் வந்துருச்சு, அது கூட சாப்பிட்டுட்டு அதை அப்படியே கொஞ்சம் அந்த வேர் பகுதியில் அப்படியே போட்டு விட்டிங்கனாக்க கொஞ்சம் அது 2-3 நாளைக்கு தாக்கு பிடிக்கும். அப்புறம் தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் அப்படியே சுற்றி மூடாக்கு மாதிரி போட்டு விடலாம்.
இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மேல் மண் கொஞ்சம் காயாது, கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கும். செடிகள் சீக்கிரமாக வாடாது. ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போது சம்மர் சீசன் வந்ததுனால மறக்காமல் செடிகளுக்கு மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணியே ஆகணுங்க. அப்போ தான் செடிகள் ஓரளவுக்கு பசுமையாக இருக்கும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. கோயம்புத்தூர்லலாம் நல்ல வெயில் அடிக்குது. இப்பயே நான் மார்னிங், ஈவினிங் 2 டைமுமே நான் தண்ணி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். ஸோ அது மாதிரியும் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. ஒரு நேரம் மட்டும் ஊற்றிட்டு விட்டுட்டிங்கன்னா செடிகள் எல்லாம் வாடி போயிடும். கொஞ்சம் சம்மரில் கேர் ஜாஸ்தி எடுக்கணும். நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம்னா நிறைய செடிகள் வாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வருஷம் நான் பட்டிருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் லதா.